குழுவினால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன் செய்தி ஆசிரியர் நதா தாவுதலி. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சமாஜாயிஸ். விரிவான செய்திகளுக்கு நுழையும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் பரீட்சை பெறுபேற்றில் எமது பாடசாலைக்கு கிடைத்த வெற்றி. ஹெமாதகம டீம் சயின்ஸ் அமைப்பினால் நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சை. நடைபெற்று முடிந்த வளையமட்ட கணித போட்டி. உயர்தர மாணவர்களுக்கு புவியியல் பாட இலவச கருத்தரங்கு. மாணவ தலைவர்களுக்கான விசேட ஒன்றுகூடல். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 கல்வியாண்டின் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையானது கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் அம்மாணவர்களுக்கான பரீட்சை பெறுபேறுகள் இன்றைய தினம் வெளியாகியது. எமது பாடசாலையில் பரீட்சைக்கு தோற்றிய 47 மாணவர்களில் 13 மாணவர்கள் வெற்றி புள்ளியை தாண்டி சித்தி எய்தி எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இம்மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டிய பாடசாலையின் கௌரவ அதிபர், பாடசாலை நிர்வாகம், தரம் 1 முதல் 5 வரை கற்பித்த சகல ஆசிரியர்கள் மற்றும் விசேடமாக தரம் 5 கற்பித்த திருமதி MS ஃபர்வின் ஆசிரியர் மற்றும் திருமதி MTF ஃபாலிஹா ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெமாதகம டீம் சயின்ஸ் அமைப்பினால் நடத்தப்பட உள்ள இனோடெக்ஸ் 2.0 இரண்டாம் பயிற்சி முகாமிற்கு எமது பாடசாலை மாணவர்களையும் இணைத்துக் கொள்ளும் நோக்கில் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் நிகழ்நிலை மூலமாக மாணவர்களுக்கு கோரப்பட்ட நிலையில் அதற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சையானது இவ்வாரம் திங்கட்கிழமை அன்று பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் டீம் சயின்ஸ் அமைப்பினால் நடத்தப்பட்டது. தரம் 6 தொடக்கம் 10 வரையான மாணவர்களுள் 2ஆம் தவணை பரீட்சையில் கணித பாடத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கான வளையமட்ட கணித போட்டி பரீட்சையானது 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மயூரபாத தேசிய கல்லூரியில் நடைபெற்று முடிந்தது. இப்பரீட்சையில் ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் கணித பாடத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற 2 மாணவர்கள் வீதம் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்காய் தமிழ் ஊடகத்தின் அனுசரணையுடன் இதயம் செயல் திட்டத்தின் 6வது செயல் திட்டமாக ஹெமாதகமை பிரதேசத்தில் கல்வி கற்கின்ற உயர்தர மாணவர்களுக்கான இலவச புவியியல் கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இக்கருத்தரங்கானது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை விரிவுரையாளரான திரு நந்தகோபன் அவர்களால் எமது பாடசாலையில் நடத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்தரங்கின் நோக்கமானது புவியியல் பாடத்தில் தெளிவும் தேர்வு நெருக்கடியை சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் வளர்ப்பதுமே ஆகும். மேலும் ஹெமாதகமை பிரதேசத்தில் உள்ள ஏனைய பாடசாலை மாணவர்களும் இதில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். பாதிபிய கலையகத்தின் மாணவ தலைவர்களுக்கான விசேட ஒன்றுகூடல் கடந்த 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் ஒலிக்காற்று குழு ஆசிரியர்களின் தலைமையில் நடைபெற்றது. அவ்வொன்றுகூடலின் போது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ தலைவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு மாணவ தலைவர்களுக்கான பொறுப்புகளும் வழங்கப்பட்டன. அத்தோடு பழைய மாணவ தலைவர்களுக்கான பொறுப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே மாணவ தலைவர்கள் அவர்களுக்குரிய வழங்கப்பட்ட பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. இத்துடன் பாதிபியின் ஊடக குழுவினால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எமது அடுத்த வார செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.